அதாவது அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கட்டும். தற்கூரி பழனிசாமின்னு சொன்னார், உண்மையா இல்லையா? தவழ்ந்து காலில் விழுந்த பழனிசாமின்னு சொன்னார். பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த வேலையில் இருக்கேன், அதுக்கு நான் வந்து அந்த பதவி வெங்காயம் மாதிரி அப்படின்னாரு. அவர் தானே சொன்னார், அந்த பதவி வெங்காயம் மாதிரி, நான் ஒன்றும் இங்கே மேனேஜர் இல்லை, நான் கட்சியை வளர்க்க வந்தேன் அப்படின்னாரு. நான் வந்து இப்போ பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்தேன், என் ஐபிஎஸ் எல்லாம் விட்டு சேர்ந்தேன், நான் வந்து காக்கி சட்டை, துப்பாக்கி பிடிச்ச கை, ஏதோ சொன்னார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அண்ணன் பழனிசாமி முதல்வர் ஆகணும்னு எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு? அவர் தானே, அதே ஆள் தானே. ரொம்ப இல்லை, 1.5 வருஷம் முன்னாடி தானே பேசிட்டு இருந்தார். துருப்புக்கு நான் துப்பாக்கி பிடிச்ச கையினார். யாரையும் சுடுறதுக்கு எடுத்தாரான்னு தெரில. அந்த அதிமுக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சுடுறதுக்காக துப்பாக்கி பிடிச்ச கையெல்லாம் கூப்பிட்டு மிரட்டினார். அதே ஆள் தானே மிரட்டினார். தற்கூரி பழனிசாமி அதிமுக வளர்க்குறதுக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே செகண்ட் தூக்கி வச்சுட்டு நான் வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடுவேனாரு. இப்போ ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரான்னு கேளுங்க, பார்த்தீங்கன்னா அடுத்து கேளுங்க. ஏடிஎம்கே ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கண்டிப்பாக வெளியிடுவேனாரு. இங்கே இருக்கிற அதிமுக தலைவர் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த ஃபைல்ஸ்லாம் வெளியிடுவேனார். டிஎம்கே ஃபைல்ஸே அவர் வந்து கொண்டு போய் கொடுத்தது கவர்னர் மாளிகையில் பெட்டியில் இருக்குது, ட்ரங்க் பெட்டியில் போய் கொடுத்தாரு. அந்த ட்ரங்க் பெட்டியே சும்மா இருக்குது. இன்னும் ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் வச்சிருக்காரு. இவரெல்லாம் வந்து அன்னைக்கே சொன்னோம் 420 மலைன்னு. கண்டிப்பாக இவர் சொல்கிறதெல்லாம் பொய், இவரை நம்பாதீங்கன்னு நான் தான் முதல்ல சொன்னேன். கண்டிப்பாக அவர் சொல்கிறதெல்லாம் பொய் தான். அவர் எதையும் அவர் சொல்கிறது எது நாளைக்கே ஒரு 2 நாள் ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள், அப்படியே மாற்றி பேசுவார்.